இங்கே தண்ணி தூக்கிட்டு போறாரு. எங்க தென்னை மரத்துக்கு போறாரா? என்னன்னா தென்னை மரத்துக்கு ஒன்னும் இங்க ஆன மாதிரி தெரியுது. என்ன தேங்காய் ஆட எங்கேயா நல்லா தண்ணி இல்லாம மரமும் செத்து போக மாட்டேங்குது. கை பூரா மடங்கி போகுது. ஒரே மரம் தான் வச்சா 10 வருஷம் கூடி தடை வச்சா வந்துட்டு வந்து அந்த குடத்துல ஊற்றி அங்க ஊர்ல இருந்து கொண்டு வரணும். ஆமா, ஒவ்வொரு உடம்பை கொண்டு வந்து ஊற்றி காப்பாத்துனா அது மாதிரி மழை இல்லாம காஞ்சிட்டு கிடக்குது. காஞ்சி செத்து போக மாட்டேங்குது. எங்க இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்து பொள்ளாச்சியில பொள்ளாச்சியெல்லாம் ஒன்றும் சொல்ற மாதிரியே இல்லை. பூரா நிறைய மரங்க பூரா காஞ்சே போச்சு. நிறைய பக்கம் தண்ணி இல்லை. அதான் பாரு இதே பாரு அத்தனை வாட வீட்டுக்கு தண்ணி பாரு இந்த குடத்துல அங்கேருந்து இங்கே சமந்துட்டு வந்து ஊற்றி அப்படியே காப்பாத்துனா இப்படி உசுரை பிடிச்சிக்குது கையில. இன்னைக்கா நாளைக்காங்கிற கண்டிஷன்ல இருக்குது. அதாவது இப்போ ஒரு 2 விஞ்சு வந்தது 10 வருஷம் கழிச்சு. அந்த 2 விஞ்சாலும் பொறிக்கலாம்னா அதுக்கு காஞ்சு வயிறு மாதிரி தெரியுது. மழையே இல்லை. எங்கோ என்ன பண்றது? இப்படியே போச்சுன்னா ஒண்ணுமே மிச்சமாகாது. ஆமா, நம்மளுக்கு ஒரு மரத்துக்கே எப்படின்னா 100கணக்கான மரம் வச்சுக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் லாரியில் வாங்கி தான் ஊற்றணும். லாரியில எல்லாம் வாங்கி ஊற்றி என்ன தம்பி கட்டுப்படியாகும்? ஒன்றும் கட்டுப்படியாகாது. வெட்டி ஏன்னுமா சேத்தா சாகுது, பொழைச்சா பொழைக்குது. மழை வந்தா பொழைக்குது. அவ்வளோதான். என்ன பண்றது?